கடுமையான கோடை காலத்தில் கொளுத்தும் வெயிலில் ஒரு வழிப்போக்கர் நடந்து கொண்டிருக்கிறாரு. வெயிலின் கடுமையை அவரால் தாங்க முடியல. நாக்கு வறண்டு பயங்கரமாக தாகம் எடுக்குது. அவர் தண்ணீர் தேடி அங்கும் இங்குமா அலையிறாரு. அவர் கண்ணுக்கும் ஒரு கிணறு தென்படுது. ஆனால் அந்த கிணத்துல தண்ணி இல்லை. தூரத்தில் இன்னொரு கிணறு தென்படுது. அதன் பக்கத்தில் போகிறாரு. ஆனால் அதுவும் வறண்டு போயிருக்கு. மறுபடியும் தண்ணீரை தேடி அலையிறாரு. இறுதியில் தண்ணீர் உள்ள ஒரு கிணற்றையும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் தண்ணீர் கிணற்றின் ஆழத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீரை இறைக்கிறதுக்கு வாளியோ கயிறோ இல்லாமல் இருந்திருக்கு. கடைசியில் வேறு வழி இல்லாமல் ரொம்பவும் சிரமப்பட்டு கிணற்றுக்குள் இறங்குறாரு. உள்ளே வெயிலின் கடுமை இல்லாமல் இருக்குது. தண்ணீரும் ஜில்லுன்னு குளிர்ச்சியாக இருந்திருக்கு. இரு கையிலையும் தண்ணி அள்ளி தாகம் தீர குடிக்கிறாரு. அதன் பிறகுதான் அவருக்கு உடலில் தெம்பு வருது. இறைவனுக்கு நன்றி செலுத்தியவாறு கிணற்றிலிருந்து வெளியே வராரு. கிணற்றின் பக்கத்தில் ஒரு நாய் நின்றுகிட்டு இருக்கு. வெயிலின் கொடுமையை சமாளிக்க முடியாமல் நாக்கை தொங்க போட்டு மூச்சிறைக்க தவித்து கொண்டு இருந்திருக்கு. கிணற்றை சுற்றி இருந்த மணலை கால்களால் பிராண்டி மணலின் அடிப்பகுதியில் இருந்த ஈரத்தை நக்கிக்கிட்டு இருந்திருக்கு. தாகம் அடங்காம பலவீனமான குரலில் முணங்கிக்கிட்டும் இருந்திருக்கு. இந்த காட்சியை பார்த்ததும் வழிப்போக்கரின் உள்ளம் இலகி போயிருது. ஐயோ பாவம், வாயில்லாத ஜீவன் தண்ணீர் தாகத்தால் தவித்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணீர் கிடைக்கலன்னா நாய் நிச்சயமாக செத்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த வழிப்போக்கர் நாயை இரக்கத்துடன் பார்த்து கிணற்றில் மீண்டும் கஷ்டப்பட்டு இறங்குறாரு. தண்ணீரை மேலே கொண்டு வருவது எப்படி என்று கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் காலில் மாட்டியிருந்த தோளால் ஆன காலுறைகளை கழற்றி காலுறைகள் நிரம்ப தண்ணீரை நிரப்புறாரு. அவற்றை வாயில் கவ்விக்கொண்டு கிணற்றில் இருந்து மெதுவாக வெளியே வர தண்ணீர் நிரப்பிய காலுறையோ கணக்குது. வாயும் பல்லும் வலிக்குது. பேசாம முயற்சியை கைவிட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனாலும் நாய்க்காக கஷ்டத்தையெல்லாம் மறந்து பெரும் முயற்சி எடுத்து ஒரு வழியாக ஏறி கிணற்றிலிருந்து வெளியே வந்துடுறாரு. நாய் மகிழ்ச்சியுடன் தண்ணீரை நக்கி நக்கி குடிக்க ஆரம்பிக்குது. உயிரை காத்ததற்கு அடையாளமாக நன்றியுணர்ச்சியுடன் அந்த நாய் வாலை ஆட்டுது. ஒரு சொட்டு தண்ணீரையும் பாக்கி வைக்காமல் 2 காலுறை நீரையும் அது குடிச்சிருது. அவ்வளவு தாகமாக அதுக்கு இருந்திருக்கு. வழிப்போக்கரின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. நாயின் தாகத்தை தீர்த்த மகிழ்ச்சியுடன் அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. வழிப்போக்கரின் இந்த செயல் இறைவனுக்கு பிடித்து போய் சக உயிரினமான நாயிடம் அவர் காட்டிய கருணையால் இறைவன் அவருடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சு அவருக்கு சொர்க்கத்தை வழங்குறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்களில் ஒருவர், இறைவனின் தூதரே, நாம் உயிரினங்களிடம் நல்ல விதமாக நடந்து கொண்டா இறைவன் நமக்கு பாவங்களை மன்னிப்பானா அப்படின்னு சொல்லி சந்தேகமாக கேட்குறாரு. நிச்சயமாக உயிரினங்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வோருக்கு இறைவன் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் அப்படின்னு நபி அவர்கள் பதிலளிக்கிறாங்க. இந்த கதையிலிருந்து நாம் அறியக்கூடிய விஷயம் என்னென்னா, நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறு நல்ல விஷயம் நம்மளை மறுமையில் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ்.